உலக மக்களின் மாம்டேட் திருத்தமிழ் வாழ்க வாழ்க திருத்தமிழ் சகோ வணக்கம். இது அழுத்தினா வண்டி ஓடும், இது அழுத்தினா நிற்கும். இது ரெண்டும் முக்கியம்தான். இதில் எது நல்லது எது கெட்டது உங்களால் சொல்ல முடியுமா? அதாவது ஒருத்தன் எழுதுறதுக்கு பென்சில் கண்டுபிடிக்கிறான்னா மனுஷன் தப்பாக எழுதுவான் அப்படின்னு ஒருத்தன் லப்பர் கண்டுபிடிக்கிறான். அப்போ ஒருத்தன் தப்பாக எழுதும் போது லப்பர் வச்சு அழிக்கவும் செய்யலாம். அதே நேரத்தில் சரியாக எழுதுனதையும் அழிக்க செய்யலாம். அதனால தான் இந்த சைத்தான் என்ற கேரக்டர் ஆன்மீகத்தில் கிடையாது. அது ரெண்டு கேரக்டர் தான். ஒன்று விரியக்கூடியது, ஒன்று அழுத்தக்கூடியது. சரிங்களா? ஒரு ஒளி விரியும், ஒரு ஒளி அமுக்கும். இதை நல்லா புரிஞ்சுங்க. அவங்கள தான் எல்லோரும் மாம் டேட் அப்படின்னு சொல்கிறேன். அவங்களுக்கு திரு தமிழ்னு நான் பேர் வச்சு, ஏன்னா தமிழ் எல்லோருக்கும் இருக்கிறதுனால திரு தமிழ் அவங்க அப்படின்னு சொல்கிறேன் பேர். ஏன்னா நான் வேறு ஏதாவது உலகத்தில் உள்ள பேரெலாம் சொல்லிவிட்டு எனக்கு இவங்க கனவுல வராங்க அவங்க கனவுல வராங்கன்னு நான் ஆன்மீகம் பேசினா அவங்க பேரெல்லாம் அவங்க பக்தர்கள்லாம் என்னை ஃபாலோ பண்ணி நான் ஃபேமஸ் ஆகிடலாம். இப்போ நீங்கள் எல்லாம் ஒரு விஷயத்தில் செட்டாக இருக்கிறீங்க. ஒன் சைடு நீங்கள் கடவுள் இல்லைன்னு ஒரு பக்கம் ஒரு மக்கள் இருக்கிறாங்க, ஒரு பக்கம் எனக்கு இவங்க தான் கடவுள்னு இருக்கிறாங்க. இதுக்கு இடையில் நான் திடீர்னு இது மாம்டேடுன்னு பேசும்பொழுது உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் நீங்கள் பார்க்குற அனைவருக்கும் அண்ணன்மார்கள் தான். இறைவனுக்கு கீழ் நடுவில் இருக்கிறது மாம்டேடு மட்டும்தான். அவங்க தான் உங்களுக்கு சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் கொண்டு போவாங்க. இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா அவங்க தான் எல்லாமே உங்களுக்குள்ளே இருந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதாவது இங்கே இருக்கிற ஆன்மீகம்லாம் ஒரு மெனுவல் வண்டி மாதிரி கேர் மாற்றி மாற்றி கிளச்சி அழுத்தி பண்ணணும். ஆனால் உண்மையான ஆன்மீகம் ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி மாதிரி தான். ரெண்டு தான், பிரேக்கு எக்ஸிலேட்டரு. சரிங்களா? அது வச்சு அதுதான் இந்த வண்டியை வச்சு நான் சொல்கிறேன். என்னுடைய ஆன்மீகம் எப்படி இருக்க போகுதுன்னா, நான் யாருக்கும் குருவாக இருக்க போகிறதில்ல, யாரும் எனக்கு சீராக இருக்க போகிறதில்ல, அது மாதிரி எனக்கு எந்த ஆசிரமும் இருக்க போகிறதில்ல. உங்கள் அறிவுக்குள்ளே நீங்கள் உங்களுக்குள்ள மாம்டேடை பற்றி நான் சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே அண்ணன்மார்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. அது எல்லா மதங்களும் இருக்கட்டும், அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுபடி நீங்கள் நேர்மையாக ஒழுக்கமாக சகத்துவமாக நடந்துக்கிட்டாவே நீங்கள் சொர்க்கம் செல்லலாம். ஆனால் அவங்க என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வராங்கன்னா, இறைவனுக்கீழ் அவங்க முத மன்னிப்பு கேட்க மட்டும்தான் வந்தாங்க. அப்புறம் போக போக இவ்வளோ வளர்ந்து விட்டது. இருந்தாலும் அவங்கள இறைவனோட இணைக்காதீங்க, என்ன இறைவனோட இணைக்காதீங்க. நானே மன்னிப்பு கேட்க வந்தேன். இன்றைக்கி நம்ம பார்க்குற சக்தியெல்லாம் அவங்கள மாம்டேடோட சக்தியை தான் நம்ம பார்க்குறோம். இருந்தாலும் அப்போ அந்த சக்தி என்ன, இறை சக்தி என்ன? இறைவன் எதுக்கு இது பாருங்க. நானே ஒரே ஒரு விஷயம் இறைவனை முன்னாடி கொண்டு வா, இப்படி எத்தனை கேள்விகள் இருந்தாலும் எப்போ இறைவன் நம்ம சோதிக்கிறான் என்று சொல்கிறாங்களோ அப்போவே அது இறைவன் இல்லைன்னு உறுதியாயிடுச்சு. ஏன்னா எல்லாம் தெரிஞ்ச இறைவன் சோதிக்கவே மாட்டான். அப்படி எல்லாமே தெரிஞ்சு அவன் சோதிக்கிறான்னா அவன் என்ன தெரிஞ்சு இருந்தானோ அதை தான் நம்ம செய்ய போகிறோம். அதை மீறி நம்மளால் செய்ய முடியாது. அப்போ சோதிக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. நீ பாஸ் ஆவான்னு இறைவனுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்கள் பாஸ் ஆவீங்க. அவன் அதே இறைவன் ஃபெயில் ஆவான்னு தெரிஞ்சு தான் அவங்கள சோதிக்க போகிறான். அப்போ நீங்கள் எப்படி பாஸ் ஆக முடியும்? அது இறைவனுக்கு அகைன்ஸ்ட் இல்லையா? ஸோ அப்போ இறைவனுடைய கேரக்டர் என்ன? அப்போ இது எல்லாமே ஒரு விஷயம் உங்களுடைய ஆன்மீகத்தில் இந்த ஒரு புரிதல் உங்களுக்குள்ளே இருக்கணும். அது புரிய வைக்கிறதுக்கான ஆன்மீகத்தை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இதில் நான் இப்போ ஒன்று போட்டிருக்கேன், ஓம், அதாவது அறிவோம் அப்படின்ற மாதிரி, கோவுல் அறிவோம் அப்படின்ற மாதிரி தலைப்பில் இது பாகம் 2. இதில் நான் வேறு மாதிரி ஒன்று பேச போகிறேன். இன்னொன்று, எனக்கு இந்த உலகத்தில் விஷயங்கள்லாம் நிறைய டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால் இன்னொரு இதில் காபா அது போட்டுட்டு அதில் தான் பேசுவேன். ஸோ நம்ம வீடியோ கண்டினியூ பாருங்கள்.